Hello. Hello. Am I audible? Hello. Hello guys. வணக்கம் செயல் வீரர்களே. Okay. So we are on the topic electrostatics guys. So நீங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய support for the SEYAL batch அது endless-ஆன ஒரு support-ஆ இருக்கு. And we are really happy that you people were regularly following us. Okay. Even நேத்துலாம் வந்து I was very happy to see the comments for physics. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் மேட் மீ வெரி ஹாப்பி. அண்ட் ஐ வாஸ் ரெகுலர்லி ஃபாலோயிங் யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ரிப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐம் ஜஸ்ட் ரெஸ்பாண்டிங் டு ஆல் யுவர் மெசேஜஸ். ஸோ இன்னும் ஐ நீட் ஃபியூ பீப்புள் இன்னும் நிறையா வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். லெட் தெம் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நிறைய அட்வைசஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய ட்ரிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் பண்ணுறோம், பயாலஜியில் பண்ணுறோம். பயாலஜி சார் உங்களுக்கு நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஈவன் இஸ் மோட்டிவேட்டிங் யூ. இந்த செயல் பேட்ச் உங்களோட வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பெஸ்ட்டான ஒரு அவுட்கம் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அஃப்கோர்ஸ் கைஸ், யூ ஹாவ் டு ஃபாலோ அஸ் ஆன் ஆல் தி பிளாட்ஃபார்ம்ஸ். யூ ஜஸ்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஓவர். நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கேன் கெட் அ சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் டெலிகிராம் and either in YouTube community எல்லாத்தையும் subscribe பண்ணி வச்சுக்கோங்க. you'll get the regular updates. okay, so daily class notes முடிச்ச உடனே we'll be uploading parallelly in our telegram page. so நீங்க ஏதாவது homeworks ஏதோ நாங்க அப்லோட் பண்றதை நீங்க parallel டெலிகிராம்ல பார்த்துக்கலாம். ஓகே, yes, good afternoon Narmata. Okay, we'll get into today's topic guys. Okay, I just want to add some pages. Hold a minute. Yeah. Okay guys, in last class we were discussing about Coulomb's law. Coulomb's law. Okay, போதுமான அளவுக்கு Coulomb's lawல ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். as well as the basic definitions and numericals solve பண்ணி பார்த்தோம். and last session நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு நியூமரிக்கல்ஸ் கான்செப்ட்ஸை நான் லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். we spoke about ஈக்லிபிரியம்னா என்ன, ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னா என்ன, அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னா என்ன,
மேலும் வந்து லைக் டென்ஷன்ஸ் ரெகார்டிங் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் சார்ஜஸில். ஸோ எஸ்பெஷலி கூலும்ஸ்லாம் வச்சு வரக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் எக்ஸாம்ஸில் சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு மெத்தடாலஜியில் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அந்த லெக்சரை கண்டிப்பாக பாருங்கள். இன்னைக்கு லெக்சரில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது சேம் டாபிக் தான் கூலும்ஸ்லாம். பட் என்னென்னா வில் ஸ்டார்ட் வித் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகே, சூப்பர் பொசிஷன் நம்மளோட கான்செப்டில், அதாவது ஃபிசிக்ஸில் சூப்பர் பொசிஷன் அப்படின்ற விஷயத்தை நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஓகே, see it's not only for Coulomb's law, electrostatic force-க்குன்னு கிடையாது, நிறைய இடங்களில் this law will be applicable. எந்த இடத்துலலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூஸ் எனக்கு வந்து ஆட் செய்யப்படணுமோ, ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணணுமோ. ஓகே, ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸாக இருக்கலாம், ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை மேக்னெட்டிக், எனிதிங் இட் குட் பி. ஓகே, அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சம்மேஷனாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல அகெயின் வீல் ட்ரை டு ஸ்பீக் அபவுட் சூப்பர் பொசிஷன். ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த டாபிக் ஏன் இங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, புக்கில் யோசிச்சு பாருங்கள், கூலம்ஸ் லா பற்றி பேசுகிறப்போ வி ஸ்பீக் அபவுட் டூ சார்ஜஸ். ஓகே, கூலம்ஸ் லா டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, the force of attraction or repulsion between 2 point chargesன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் ரியாலிட்டியில் யோசிச்சு பாருங்கள் கைஸ், ஒரே ஒரு சார்ஜோ இல்லை 2 சார்ஜோ மட்டும்தான் இருக்குமா? ஒரு சார்ஜுக்கும் இன்னொரு சார்ஜுக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்குமா ரியாலிட்டி? இல்லை. ஒரு சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சார்ஜஸ் இருக்கும். ஓகே, ஒரு சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சார்ஜஸ் Q1, Q2, Q3, -Q4, -Q5, Q6, Qn அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சார்ஜஸ் இருக்குது. ஓகே, அப்போது இந்த நிறைய சார்ஜஸ், நிறைய ஃபோர்ஸஸ். இஃப் யூ ஸ்பெசிஃபிக்லி டேக் அ சார்ஜ், நீங்கள் Q1 அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் சார்ஜை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போது Q1 மேலே Q4னால எவ்வளோ ஃபோர்ஸ், Q3னால எவ்வளோ ஃபோர்ஸ், Q2னால எவ்வளோ ஃபோர்ஸ், Q4னால எவ்வளோ ஃபோர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மற்ற சார்ஜ்கள்னால எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஒரு கான்செப்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது Q1 மட்டும் கிடையாது, ஈவன் யூ கேன் டேக் ஃபார் Q5, ஈவன் யூ கேன் டேக் ஃபார் Q6. கைஸ், இந்த இடத்துல நான் ஒரு பேரலல் கான்செப்டையும் சொல்ல ஆசைப்படுறேன். ஓகே, when you speak about superposition in respect to Coulomb's law பார்க்குறப்போ try to understand Earth, சோலார் சிஸ்டம் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, சோலார் சிஸ்டமில் எத்தனை பிளானட்ஸ் இருக்குது? ஆல்மோஸ்ட் நீங்கள் ப்ளூட்டோ நெக்லெக்ட் பண்ணி have 8 planets. ஓகே, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், அதுக்கப்புறம் யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு we have the following planets. ஓகே, இந்த இடத்துல டேக் பிளானட்ஸ் சன். அப்போ சன் தான் நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஹெவியர் மாஸ். ஓகே, அப்போது அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், ஹெவியர் மாஸ் ஆனது இட் வில் ட்ரை டு அட்ராக்ட் மாசஸ் தட் ஹேஸ் ஸ்மாலர் வேல்யூ. சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய மற்ற பிளானட்ஸை சன் வந்து அட்ராக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆக்சுவலி அந்த மாதிரி இது செய்யலை. அட்ராக்ட் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், லைக் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போது வாட் மேட் இட் டு கிரியேட் அ நெட் ஃபோர்ஸ் தே? இப்போ எர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எர்த்தை சுற்றி வெறும் சன் மட்டும் அதை அட்ராக்ட் பண்ண போகிறதில்ல. ஓகே, எர்த்துக்கு மேலே சன்னோட கிராவிட்டி, ஜூபிட்டரோட கிராவிட்டி, மூனோட கிராவிட்டி, மார்ஸோட கிராவிட்டி, இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸோட கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்குமா? அப்போது அந்த இடத்துல எர்த் மேலே ஒரு நெட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அகெயின் எர்த்தை நீங்கள் ஒரு பார்ட்டிக்கலாக பார்க்குறீங்க, எர்த்தை நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குறப்போ that creates a net force, that has a net force respect to the other planets. The same concept. இங்கே சார்ஜஸை நம்ம சொல்கிறோம், அந்த இடத்துல வந்து பிளானட்ஸ் ஒரு மாஸை வச்சு சொல்கிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, கான்செப்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே விஷயம் தான் கைஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கூலும்ஸ் லா இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகே, G F is equal to G m1 m2 divided by d square என்ற ரிலேஷனையும் நீங்கள் F is equal to K Q1 Q2 by R square என்ற ரிலேஷனையும் ரிலேட் பண்ண முடியும். தே ஆர் இன் அக்கார்டன்ஸ். அக்கார்டன்ஸ்னா மீனிங் என்ன? தே ஆர் ரிலேட்டபிள், தே ஆர் கம்பேர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். சரி சார், நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, லெட் மீ ஃபிகர் அவுட் ஃபியூ திங்ஸ் ஹியர் ஃபார் யூ. ஸோ லெட் மீ டேக் 3 சார்ஜஸ் கைஸ், Q2, Q1 அண்ட் Q3 அப்படின்னு சொல்லிட்டு 3 சார்ஜஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட பொசிஷன்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் நம்ம மார்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் இது R1 வெக்டர், வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் இது R2 வெக்டர், அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் இது R3 வெக்டர்.
ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜஸோட பொசிஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் சொல்கிறது தான் பொசிஷன் வெக்டர். இது நம்ம வெக்டரோட பேசிக்ஸில் பார்ப்போம். ஓகே இப்போது ட்ரை டு ஃபைண்ட் வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் Q1. யோசிச்சு பாருங்க, இந்த Q1 அப்படின்ற சார்ஜ் மேலே யாருனாலும் ஃபோர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? This Q1 will experience force. This Q1 will experience force due to Q2. This Q1 will experience force due to Q3. Yes or no, right? Simple guys. இந்த Q1 அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா rest of the ரெண்டு சார்ஜஸ் Q2 இருக்கு Q3 இருக்கு. அப்போ இந்த Q2நாலே அதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், Q3நாலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே இமேஜின் இது மூணுமே பாசிட்டிவ் சார்ஜஸா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் யோசிச்சு பாருங்க. Let me mark this Q1 here. இதுதான் Q1. ஓகே இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிற பட்சத்தில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த Q2 வந்து இதை ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணும். Q2 வந்து இதை ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ இது F1 அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு yeah, I hope this color is visible to you guys. That's what I'm checking. You know, let me use another color for your reference. Let me use blue color. இந்த Q2 இந்த Q1 ரிப்பல் பண்ணுது. ஸோ இட் ட்ரைஸ் டு ரிப்பல் அவே. ஓகே அப்போ F1 அப்படின்ற ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. Q3 என்ன பண்ண ட்ரை பண்ணுது? அதே மாதிரி இதை ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணுது. லெட் மீ கால் திஸ் as F3. ஓகே இல்லை F2ன்னு வச்சுக்கோங்க. டிபெண்ட்ஸ் நீங்கள் எப்படி நேம் கொடுத்தா இட்ஸ் அப்பான் யூ கைஸ். இட்ஸ் இப்படி தான் நீங்கள் செய்யணும் அவசியம் கிடையாது, நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே அப்போது இந்த இடத்துல Q2 ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணுது, Q3யும் இந்த ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஓகே இப்போ நீங்கள் பொசிஷன் வெக்டரோட திசையும் கொடுத்தாங்க. ஓகே நேற்று நம்ம கூலம்ஸ்லோட வெக்டார் ஃபார்மும் செக் பண்ணோம் கரெக்டாக. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இதோட பொசிஷன் வெக்டர் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 3லேருந்து 1க்கு போகுது. அப்போது R31 கேப். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா R21 கேப். ஓகே ஸோ இட் இஸ் அலாங் இந்த F2ன்ற திசை பார்த்தீங்கன்னா இட் இஸ் அலாங் திஸ் டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நான் எழுதியிருக்கேன். ஓகே நவ் F2ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? வாட் இஸ் F2 கைஸ்? F2 அப்படின்றது the force that is acting on the charge Q1 due to charge 2. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நேம் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன வரும்? அக்கார்டிங் டு கூலம்ஸ் லா 1/4 epsilon naught into சார்ஜஸ் என்னென்ன? Q2 Q1 divided by distance என்ன சொல்லியிருக்காங்க? R21 square into R21 cap. இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கலாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதணும்னா F2ன்றதை நம்ம புக்ஸில் கொடுத்துருக்க மாதிரி எழுதணும் அப்படின்னா F12 கைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. F12 இது F13 ஸ்பெசிஃபிக்கலி. ஓகே எதுக்காக நான் புக்கில் இருக்க மாதிரியே எழுதுறேன்னா சில பசங்களுக்கு மேபி குழப்பலாம். சார் எங்கள் புக்கில் வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க. சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குழம்புறது சகஜம் தான். ஓகே இது F13 வச்சுக்கோங்க. சாரி கைஸ் கொஞ்சம் கோணலாக இருக்குன்னா ஃபர்கட் மீ, லைக் இங்கே கொஞ்சம் ஜாமெட்ரிக்கெலாம் நல்லா ட்ரா பண்ண முடியல. ஓகே ஃபைன் ரைட். செகண்ட் சார்ஜ்னால ஃபர்ஸ்ட் சார்ஜில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் F12னா என்ன? நம்ம ஆல்ரெடி இந்த கூலம்ஸோட வெக்டர் ஃபார்மில் டிஸ்கஸ் பண்ணோம். F12னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் சார்ஜ் டியூ டு தி செகண்ட் சார்ஜ். இங்கே ரிப்பல்சிவாக இருக்குது, அதனால டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி போகுது. அதே மாதிரி Q3 என்ன பண்ண ட்ரை பண்ணுதுன்னா இந்த சார்ஜை ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் சார்ஜ் டியூ டு தி தேர்ட் சார்ஜ் இப்படி மென்ஷன் பண்ணிடுது. அவ்வளோ. அப்போ இதுதான் கூலம்ஸோட வெக்டார் ஃபார்ம் வச்சு எழுதுனா இப்படி தான் வரும். ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு தி வெக்டார் இதுதான் வரும். ஓகே அதே மாதிரி சார் ப்ளீஸ் ரைட் இட் ஃபார் அவர் தேர்ட் சார்ஜ் ஆல்சோ. Force on the first charge due to the third charge will be equal to the same 1/4 epsilon naught into Q3 Q1 divided by R31 square into R31 cap. This is one force and this is the other force acting on our charge 1. Okay இப்போ net force acting on the charge F1 will be nothing but F12 vector plus F13 vector. இந்த இடத்துல இவ்வளவுதான். For here in this case we can just close it as it is. Okay இதோட நான் பாக்ஸ் பண்ணிடுறேன். அப்போ what does it mean அப்படின்னா இந்த இடத்துல 3 சார்ஜஸ் இருந்தது. 3 சார்ஜஸ்ல இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் சார்ஜ் Q1 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த Q1 மேலே Q2நாலையும் சரி Q3நாலையும் சரி இருக்கக்கூடிய அந்த நெட் ஃபோர்ஸோட வேலையை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதை யார் எழுதுறதுக்கு நமக்கு லிபர்ட்டி கொடுத்தா அப்படின்னா சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரின்சிபல் மூலியமா நான் இதை எழுதியிருக்கேன். இது நீங்கள் ஒரு டிஃபினிஷனாக பார்க்கணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? See, the net force acting on a particular charge
will be equal to vector sum of the net force acting on a charge is nothing but the vector sum of forces on that charge due to the individual charges. நம்ம புக்கில் ப்ராப்பர் டெஃபினேஷன் இருக்கும், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. ஸ்டேட் போர்டு புக்காக இருக்கட்டும், சிபிஎஸ்சி புக்காக இருக்கட்டும், வாட் எவர் யூ ஸ்டடி ஆஸ் அ மெட்டீரியல் கைஸ், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க டெஃபினேஷன். வேறு ஒன்றுமே கிடையாது. The total charge or the total force which is acting over the charge will be nothing but the vector sum அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. vector sum, algebraic sum, இதெல்லாமே ஒரே வேர்ட் தான். ஓகே, ஸோ vector sum of force acting on the charge due to the individual charges, individual other charges. ஓகே, அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் சார்ஜஸ்னால. இப்போது மேபி இந்த இடத்துல ரெண்டு சார்ஜஸ் இருந்ததுனால நீங்கள் இதை சொல்லிட்டீங்க சார். சப்போஸ் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்தால் என்ன ஆகும்? n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்னா என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ஜஸ். இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. மேபி இன்னும் அதிகமாக 4, 5, 6, 10, 15, 100, 200 இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருந்தால் என்ன ஆகும்னா, சிம்பிள். The force acting on the first charge, the force acting on the first charge will be nothing but it goes on. Force on the first charge due to the second charge plus force on the first charge due to the third charge plus it goes on. எது வரைக்கும்? force on the first charge due to the nth charge அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷனை நீங்கள் ஆட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சிஸ்டமில் எத்தனை சார்ஜஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கீப் ஆன் ஆடிங் த ரிலேஷன். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ். நீங்கள் இது ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. நிறைய புக்ஸில் நிறைய டெரிவேஷன்ஸ், நிறைய ரொம்ப லென்த்தியான ஃபேக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. எதுக்காக இதை சொல்கிறாங்க, எதுக்காக இதை பற்றி பேசுகிறாங்க? ஒரு சிஸ்டமில் கூலும்ஸில் கூலும்ஸோட டெஃபினேஷன் வைஸ் பார்க்குறப்போ 2 சார்ஜஸ்க்கு தான் டெஃபினேஷன் கூலும்ஸ் கொடுத்துருக்காரு. சப்போஸ் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்லையோ ஒரு ரியாலிட்டிலையோ பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு மேற்பட்ட சார்ஜஸ் இருக்குது, 2க்கு மேற்பட்ட சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த நெட் ஃபோர்ஸை சொல்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு லா தேவைப்படும். அதுதான் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஓகே, சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் மூலிமா வாட் ஐ டிட், எனக்கு நெட் ஃபோர்ஸஸை ஆட் பண்ணக்கூடிய ஒரு லிபர்ட்டி கிடைக்குது. ஒரு சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த நெட் ஃபோர்ஸஸை மொத்தமாக ஆட் பண்ணக்கூடிய ஒரு லிபர்ட்டி கிடைக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். ஓகே, இதை சம்ஸாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே, is there any doubt till this? You can just comment me guys. Okay, yeah, of course. இங்கே என்ன ஆகுனா, after this F12 and F13 that creates a net force along this direction guys. That is the resultant force. Net force and the resultant force oda direction. Okay, இந்த F12 நாலும் F13 நாலும் ஒரு resultant force create ஆகும். Of course this vector oda resultant நம்ம கொடுத்துதான். Okay, fine, that's great. Yes guys, yeah, thank you Nurmata. Right, we'll proceed guys. We are getting into the numericals now. The numericals, right. நான் I'm making things clear for you guys. Okay, நான் ரொம்ப டீப்பராக டாபிக் உள்ள போகல. Since in the SEYAL batch it is focused on mainly NEET. Okay, NEET மாதிரி எக்ஸாம்ஸ், லைக் உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் வேணாலும் எடுத்துக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கான்செப்ட், அதோட கிளாரிட்டி, அதோட நியூமரிக்கல்ஸ், ஐம் ஜஸ்ட் ஃபினிஷிங் திஸ். ஓகே, கெட்டிங் டூ மச் இன் டு இட் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நான் பார்த்து ரொம்ப டீப்பராக ஒரு கான்செப்ட் டீப்பர்னால் தெரிஞ்சுக்கிறத பற்றி கிடையாது. அண்ட் ஆஸ் ஐ வாஸ் யூஸ் டு சே ஆஃபன், ஏன்னா டாப்பர்ஸ் நோ வாட் டு ஸ்டடி, வாட் நாட் டு ஸ்டடி. ரொம்ப டீப்பாக நம்ம டாப்பிக்கில் போக வேணாம். வித் த ப்ரீவியஸ் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் வந்துட்டுருக்கு, கொஸ்டின்ஸ் ஈஸியாக வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளோட பிவைக்யூஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸோட ட்ரெண்டை வச்சு ஐம் ஃபினிஷிங் திங்ஸ் இயர். ஓகே, ரைட். Consider 3 charges. Let us see this question. Consider 3 charges Q1, Q2, Q3 of equal charges Q at the vertices of an equilateral triangle of sides L. What is the force on the net charge, or what is the force on the charge Q with the same sign as Q placed at the centroid of the triangle? And it is an NCERT based question. It is an NCERT based question. Let me first take a triangle guys, an equilateral triangle. Just choose another one color, that might be clear for you. Yeah,
So I took an equilateral triangle guys. Okay, அவங்க சொல்ற மாதிரி like let us keep placing the charges. இங்க Q1 அப்படின்ற சார்ஜ், இந்த இடத்துல Q2 அப்படின்ற ஒரு சார்ஜ், இந்த இடத்துல வந்து Q3 அப்படின்ற ஒரு சார்ஜ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டினோட ஐடியாலஜி படி நான் 3 சைட்ஸ்லையும் சார்ஜஸை பிளேஸ் பண்ணிட்டேன். சைட்ஸோட வேல்யூ எல்னு கொடுத்துருக்காங்க. எனிவே லைக் இட்ஸ் ஒரு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் சைட்ஸோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அவன் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, சென்ட்ராய்டில் வந்து Q அப்படின்ற ஒரு சார்ஜை வைக்கிறோம். உங்களுக்கே தெரியும் சென்ட்ராய்டு அப்படின்றது எப்படி ட்ரா பண்ண முடியும் ஜாமெட்ரிக்கல் அப்படின்ட்டு யூ பீப்புள் ஸ்டடி மேத்தமேட்டிக்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல முடியும், லைக் லெட் மீ ஃபர்ஸ்ட் ட்ரா பர்பெண்டிகுலர் லைன் லைக் திஸ் ஃபார் திஸ் பாயிண்ட். நேம் கொடுத்துலாம், இட் இஸ் A, B and C கைஸ். ஓகே, இந்த பிசிக்கு மிட் பாயிண்ட் லைன் நான் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஜாமெட்ரிக்கலாக இது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் டோன்ட் ஃபீல் லைக் திஸ். ஓகே, பர்பெண்டிகுலர், அதாவது பிசியோட பர்பெண்டிகுலராக வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். த சேம் வே ஜஸ்ட் ட்ரா பர்பெண்டிகுலர் லைன் ஃபார் ஏசி. ஓகே, ஏசிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன், த சேம் வே ஒரு ஏபிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன். ஓகே, இது மூணுமே ஜாயின் ஆகிற ஒரு இடத்துக்கு பேர் தான் நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சென்ட்ராய்டு ஜாமெட்ரிக்கில் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்க லைன் தான் இந்த பாயிண்ட் O தான் நம்மளோட சென்ட்ராய்டு. ஓகே, அவன் கேட்குறது இந்த சென்ட்ராய்டில் நான் ஒரு சார்ஜை வச்சுருக்கேன், அந்த சார்ஜர் வேல்யூ Q அப்படின்னு சொல்கிறோம், அந்த சார்ஜர் வேல்யூ Q அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் we need to find what is the net force on this charge Q. Of course, see guys, டோட்டலாக நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை சார்ஜ் இருக்குங்க, 1 2 3 4 சார்ஜஸ். ஓகே, எனிவே இப்போ தான் நம்ம அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் படி when we have more than 2 charges in a system, we have liberty to add charges, we have liberty to add the forces on a particular charge. அதுக்கான டெஃபினிஷன் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ let us proceed solving this question. Okay, yeah, right. First let me get in picture Q1, Q2, Q3 and Q. இது நாலுமே பார்த்தீங்கன்னா சேம் சைன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அண்டர்லைன் திஸ் வேர்ட், it has same sign. இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் கைஸ். ஏன் சேம் சைன் நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அப்போது you know that same charges repel each other. That's a point which I am trying to say. Okay, சேம் சார்ஜஸோட நேச்சர் பார்த்தீங்கன்னா it will be like repelling nature. Okay, ஒரு சார்ஜ் ரிப்பல் பண்ண ட்ரை பண்ண, அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த Q1 அப்படின்ற சார்ஜ் இந்த Qவை ரிப்பல் பண்ணுமா? it will repel it. Okay, it will repel it. அப்போ கீழே தள்ளும். let me call this as F1. Q3 என்ன பண்ண ட்ரை பண்ணுவான்? what Q3 will do? Q3 will also try to repel it. இந்த டைரக்ஷன் தள்ளும். so you will try to repel it. இது F3 ன்னு வச்சுக்கலாம். the same way நம்மளோட Bல இருக்கக்கூடிய இந்த Q என்ன பண்ணுவானா, again இந்த லைன்ஸை வச்சு he will try to repel it. அப்போ இது F2. you can see accordance with the point O, accordance with the point O, that creates a concurrent forces F1, F2 and F3. F1, F2 and F3 என்ற விஷயம் கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போது இந்த கொஷினை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். லைக் யூ கேன் ட்ரை டு டேக் டோட்டல் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாயிண்ட் Q வில் பி நத்திங் பட் F1 plus F2 plus F3. just add all the forces. That is what superposition principle சொல்லுது அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். பட் how to handle it in an easier manner guys? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வச்சு எப்படி நான் அந்த சம்மை சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். அகெயின் கான்செப்ஷுவலி both the things are same only. Okay, not an issue. Right, let me proceed this. Okay, ஃபர்ஸ்ட் ஐடியாலஜி உங்களுக்கு புரிஞ்சிடணும் கைஸ். டயக்ராமேட்டிக்காக இந்த சம் நான் சொல்ல வந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் டயக்ராமாக ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிட்டேன். F1, F2 and F3 விஷயங்களை ப்ராப்பராக மேட்ச் பண்ணியாச்சு. டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, we call this as the lines of forces guys. ஓகே, இப்போது இந்த பாயிண்ட் பியும் இந்த ஓவும் ஜாயின் பண்ணுற அந்த லைன் தான் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட லைன். ஓகே, இங்கே பாருங்க, இந்த க்ரீன் கலர் லைன் இஸ் நத்திங் பட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த திசையில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்போது இங்கேருந்து இங்கே வரக்கூடிய ஃபோர்ஸ் இது ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணுது. சீலேருந்து இருக்கக்கூடிய இந்த Q3யும் இந்த சார்ஜ் என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணுது. Q1 ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, இட்ஸ் லைக் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் கிரியேட்டட் ஹியர். ஓகே, ரைட். First what I'll do is இந்த F3க்கும் F2க்கும், so F2க்கும் F3க்கும் ரிசல்ட் என்ன கண்டுபிடிச்சிடும் by parallelogram law of vector, parallelogram law of addition. Okay, vector addition யூஸ் பண்ணி we'll try to find the resultant of F3 and F2. Don't worry guys, நம்மளோட 11th டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஐடியா இல்லைனா, ஏன்னா ஈவன் அ ஸ்டூடெண்ட் வாஸ் ஆஸ்கிங் சார் எப்போ மோஷனில் பிளேன் நடத்துவீங்க அப்படின்ட்டு. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்ச கையோட வில் பி ஸ்டார்டிங் த டாபிக் ஆஃப் மோஷன் இன் அ பிளேன் as well as வெக்டார்ஸோட பேசிக் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகே, அப்போது வி ஹவ் வெக்டார் அடிஷன் கான்செப்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் அடிஷன் இருக்குது. ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், parallelogram law of addition. இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது parallelogram law of addition. என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா,
let me take the resultant along the third side here. Okay, so நான் இங்க ஒரு parallelogram இது பண்ணிக்கிறேன். I'm just making a parallelogram. You can able to see here. Okay, this is one force F3 and F2 is another one force. அதுக்கான resultant நான் இங்க கொடுக்கிறேன். Let me call this resultant as FR guys. This is the resultant force. That will be the diagonal of the parallelogram. Parallelogram ஓட diagonal நம்ம இத மார்க் பண்ணியாச்சு. Okay, இப்போ the formula for the resultant FR vector will be nothing but square root of F2 square plus F3 square plus 2F2 F3 cos theta. General formula உங்களுக்கு வேணும் அப்படினா you can write it. R is equal to square root of A square plus B square plus 2AB cos theta. So this will be nothing but the resultant formula guys. Resultant vector oda formula. Okay, appo F square F2 square plus F3 square plus 2F2 F3 into cos theta. First இதுக்கு இடையில இருக்க ஒரு angle கண்டுபிடிங்க guys. Okay, what will be the angle? யோசிச்சு பாருங்க. We have F1 F2 and F3 as a cyclic vector here. மொத்தமா இப்ப 360 degree வந்திருக்கும். Okay, அப்போ இது மூணு லைனா டிவைட் ஆகுது அப்படினா 360 by 3 டிவைட் பண்ணி will be getting 120 literally. அப்போ F2 F3 க்கு இடையில இருக்க angle 120, F3 F1 க்கு இடையில angle 120, F1 F2 க்கு இடையில இருக்க angle 120. 120 120 120 gives you 360. அப்போ θ ஓட angle எவ்வளவு? F2 க்கும் F3 க்கும் இடையில இருக்கக்கூடிய angle θ ஓட angle வந்து 120 degree. And understand F2 F3 just ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா எழுதி பாருங்க, உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். F2 அப்படின்றது force acting on this charge Q due to the second charge. F3 அப்படின்றது force acting on this charge Q due to the third charge. எழுதுறோம்னு வெச்சுக்கோங்களேன். K 1/4 பைப்ஸ்னால நான் K ன்னு போட்டுக்கிறேன். K Q2 capital Q divided by, let us call this distance. இந்த distance நான் என்ன வெச்சுக்கிறேன் guys? A ன்னு வெச்சுக்கிறேன். Geometrically இந்த வேல்யூ நீங்க சால்வ் பண்ண முடியும், நான் இல்லன்னு சொல்லல. பட் இந்த வேல்யூ அதாவது எப்படின்னா OC OB and OA மூணு சேமா இருக்கும். It will be same. Okay, geometrically. Okay, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அத A ன்னு வெச்சுக்கலாம். A square. The distance is A square. இல்ல நீங்க உங்களுக்கு வேணா OC square ன்னு கூட போட்டுக்கலாம், இல்ல OB square ன்னு கூட போடலாம், not an issue. Okay, A square ன்னு போட்டேன். And it will be along direction உங்களுக்கு வேணும் அப்படினா suppose F2 நீங்க எடுத்துக்கறப்போ it will be along O. நான் அதுக்கு நேம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் guys, that will be the easy. இந்த பாயிண்ட் நீங்க வந்து நேம் கொடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா இத வந்து X Y Z இந்த பாயிண்ட்ஸ் நம்ம நேம்காக வச்சுக்கிட்டேன். ஓகே, ஃபார் அவர் ரெஃபரன்ஸ். அப்போ the direction of F2 is along OY, right? அப்போ OY cap அப்படின்றத போட்டுக்கலாம். If you want to represent direction, நீங்க OY அப்படின்ற direction போடுங்க, it will represent F2 இந்த திசையில தான் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். அதே மாதிரி F3 சால்வ் பண்றீங்க அப்படினா F3 will be nothing but F3 is nothing but force on charge Q due to the third charge. Then what will be the answer? K Q3 capital Q divided by the same distance. What is the distance? பாத்தீங்கன்னா OC, which will be A square into distance along OX. அப்போ OX cap. Okay, it's a unit vector. Direction represent பண்றதுக்கு unit vector போட்டுருக்கோம். Done. இப்போ see, literally both are same. F2 ஓட magnitude செக் பண்ணுங்க. இதுவும் நான் சேம்னு சொல்றேன். எங்க சார் Q2 இருக்கு, இங்க Q3 இருக்குன்னு சொல்றீங்க. அந்த क्वेश्चनல சொல்லிட்டாங்க இல்லையா? Q1 Q2 Q3 are equal to Q. When you replace this Q2 and Q3 with Q, you can find the value of force is same. The value of the magnitude of force is same, guys. Accepting with me, the value of force is same. So what I can do is literally when the direction of force is same, அப்ப நீங்க எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க அப்படினா let us call this force F2 F3 as simply F னே எடுத்துக்கலாம். Okay, let us call it as F. அப்போ resultant vector will be nothing but root of F square plus F square. Why am I replacing this? Because இதோட வேல்யூ எல்லாம் சேமா இருக்கு. So I'm taking this. Okay, I'm just taking this and solving this. F square plus F square plus 2 into again F2 F3 அப்ப F square ஆயிடும் into cos of வந்து 120 is minus 1/2
when you solve this you will get minus ஒரு f square cancelled because f square minus f square வரும். So we will be getting root of f square which is equal to simply f. Okay, அப்போ resultant force ஓட வேல்யூ ஆனது வெறும் f அப்படின்னு வருது. Okay, வெறும் f அப்படின்ற மாதிரி வருது. Okay, now when you solve the value of f1, guys, the resultant force value is f அப்படின்னா this f is equal to this value again. either இங்கே நம்ம எழுதிருக்கோம்ல k q2 q divided by a square என்ற வேல்யூ தான் f ஓட வேல்யூ, அதுதான் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, அப்போது இங்கே நீங்கள் f1 சால்வ் பண்ணாலுமே you'll be getting the same f value. f valueன்றது the same. The force on the charge capital Q due to Q1. ஓகே, அப்போ சால்வ் பண்ணுறப்போ Q1 வேல்யூ சேமாக தான் இருக்குது. திரும்பவும் f1 ஓட ஃபார்முலா என்ன தான் வரும் அப்படின்னா k capital Q divided by a square. So again you will repeat the same formula. அப்போ final force will be like f1 minus this resultant. f1 minus resultant, the net force acting on Q will be nothing but f resultant minus f1. Since both of them are same, the final force will be 0, guys. The final resultant force will be 0. This is the easiest way you can answer this question, guys. Okay, so this is the easiest proceeding you can take it actually. Okay, even cyclic vectors concept use பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நம்ம இங்கே யூஸ் பண்ண மாதிரி சூப்பர்பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி f1, அதாவது the force acting on this charge q f1 plus f2 plus f3 னு ப்ரூவ் பண்ணி நம்ம இங்கே டைரக்ஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த oy ox அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா oz னு வரும். இது மூணுமே பார்த்தீங்கன்னா சைக்ளிக்காக இருக்கிறதுனால சைக்ளிக் வெக்டார்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணிக்கலாம், you may say this is 0. But I say like இப்போ நான் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு இன்னும் அக்செப்டபிளாக இருக்கும். ஓகே, it may look easier for you, it may be easier for you to understand the concept. ஓகே, அப்போது இந்த f2 and f3 சால்வ் பண்ணி வர ரிசல்ட்டோட வேல்யூவும் f1 ஓட வேல்யூ சேமாக இருக்குது. பட் என்னது ஈக்குவலன் ஆப்போசிட்டாக இருக்குது. எது திசையில் இருக்கிறதுனால they cancel out. அப்போது the net force acting on charge q will be 0. The net force acting on charge q will be 0. Am I clear? Yes. Thank you guys. Fine. I hope it goes well in your mind. Okay. சரி, நம்ம ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறோன்னு யோசிக்க வேண்டாம். திஸ் ஆல் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் யூ கைஸ். பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னும் நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. வென் யூ கோ வித் ப்ரிப்பரேஷன் நம்ம நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டு பார்க்கணும். இப்போ நான் இந்த ஒரு டைப் சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன்னா திரும்ப இதே டைப் நீங்கள் எடுத்து போட வேண்டாம். கோ வித் அனதர் டைப். சரி, நான் ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறது இந்த விதத்தில் தான். ஓகே, ஃபிசிக்ஸில் நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் போட்டாலும் 100th 1 கொஸ்டின் உங்களுக்கு புதுசாக ஒன்று கேட்டேன் அப்படின்னா அது புதுசாக தான் தெரியும். சார், அப்போ நான் 100 கொஸ்டின்ஸ் போட்டது வேஸ்ட்டாக நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகே, see, you should use the experience of all this 100 questions. 100 கொஸ்டினை போட்டால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் 101வது கொஸ்டினை நீங்கள் போடணும். இது ஃபிசிக்ஸில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். ஓகே, ஃபிசிக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு சாப்டருக்கு நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 600 to 700 கொஸ்டின்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஐம் ஸ்பீக்கிங். ஓகே, எல்லாத்தையும் ஒரு ஸ்டூடெண்டால் போட்டு பார்த்த முடியுமானா இஃப் டைம் பெர்மிட்ஸ் முடியும். எல்லாருக்கும் அந்த டைம் கிடச்சிருமானா கிடையாது. ஓகே, we have 28 whole chapters. அப்படின்றப்போ என்னால் எல்லா சாப்டர்ஸ்லையும் 600-200 கொஸ்டின் போட முடியும்னா முடியாது. அப்போது யூ ஷுட் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. நீங்கள் 100 கொஸ்டின் போட்டாலும் சரி, 200 கொஸ்டின் போட்டாலும் சரி, அது எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஆல் தோஸ் questions whichever you solve was an experience for you. Okay, இதுதான் நான் சொல்கிறேன். Again a piece of advice for you, take it. See, again a question with respect to NCERT. Okay, consider the charges q minus q placed at the vertices of an equilateral triangle as shown in the figure. What is the force on each charge? இந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு வச்சிருக்கிறதுக்கான ரீசன் அகைன் அது சால்வ் பண்ண போகிறதில்ல கைஸ். ஐ எம் நாட் ட்ரைங் டு சால்வ் இட். யூ கேன் ட்ரை பை யுவர் ஓன், நாட் அன் இஷ்யூ. ஓகே, பட் எப்படி இது சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, கெட்டிங் நாலேஜ் லைக் இன் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் வெரி மேண்டட்டரி ஃபார் அஸ். அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட். சூப்பர் பொசிஷன்ற விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 50% தான் உங்களுக்கு. அதை நீங்கள் எப்படி இன்னும் ஃபுல்ஃபில்லாக கொண்டு போக முடியும், எப்படி 100% ஆக்க முடியும்னா வித் ரெஸ்பெக்ட் டு நியூமரிக்கல்ஸ். ஓகே, ஏன்னா இந்த டாப்பிக்கில் நியூமரிக்கல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு எக்ஸாம்பிள். அப்படி கோ வித் சூப்பர் பொசிஷன் கூலம்ஸ் லா வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக போகணும்னா நியூமரிக்கல்ஸ் நல்லா எடுத்து போடணும். ஓகே, see we have 3 charges placed at the vertices again, q1 q2 q3 அப்படின்ற 3 charges-ஐ we are placing at the vertices of the triangle. okay, and இது என்னன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ், ஐ திங்க் சார்ஜோட நேச்சர் மாறி இருக்கு, அதுதான் ஒரே விஷயம். ஓகே, இஃப் இட் இஸ் நாட், இது சாதாரண கொஸ்டினாக தான் இருந்திருக்கும். பட் அன்லக்கிலி 2 சார்ஜஸ் வந்து சேம் நேச்சரில் இருக்குது, q q. அந்த 2 சார்ஜஸையும் இங்கே கீழே வச்சுருக்காங்க கைஸ், இங்கே வச்சுருக்காங்க q q. பட் மைனஸ் சார்ஜை மேலே வச்சுருக்காங்க. அந்த ஒரு சின்ன நெகட்டிவ் சைனால என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு நீங்களே பாருங்க. ஓகே, see, let me focus on this charge first of all. இந்த q1 நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். let me focus on q1 first. ஓகே, இப்போ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் பாசிட்டிவாக இருக்குது, இந்த q பாசிட்டிவாக இருக்குது. அப்போது இந்த சார்ஜ் என்ன பண்ண ட்ரை பண்ணும், ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணுமா? லாஜிக்கலி ஸ்பீக்கிங் இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ண ட்ரை பண்ணும், ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணும். இட் வில் ரிப்பல் அவுட். ஓகே, இதை வெளில தள்ளுது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சார்ஜ் ஆனது நெகட்டிவாக இருக்கிறதுனால என்ன பண்ண ட்ரை பண்ணும், அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ திஸ் q3 ட்ரைஸ் டு அட்ராக்ட் திஸ். இப்படி போகுமா லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? திஸ் வில் பி தி லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போது f அண்ட் அகைன் f, இந்த 2 Fக்கும் ரிசல்டன் வில் பி தி டயகனல் ஆஃப் தி பேரலோகிராம். அகைன் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்க. கம்மிங் பேக் ஹியர் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். தென் வி ஹாவ் q ஹியர். இவன் என்ன பண்ணுவான், he will try to repel him. again this charge will try to repel him. ஸோ இவன் மூவ் ஆகுறானா, இந்த நெகட்டிவ் திரும்ப என்ன பண்ண ட்ரை பண்ணும், அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுமா? ஸோ அகைன் he will have a force in this direction. இப்போ இந்த 2 ஃபோர்ஸஸ்க்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா பேரலோகிராமோட டயகனல்ல. ஓகே, இட் வில் பி த ரிசல்டன்ட். தட்ஸ் ஆல். இப்போ f2ன்றது ரிசல்டன்ட் ஆஃப் திஸ் 2 ஃபோர்ஸஸ், f1 will be the result of this 2 forces. முடிஞ்சிருச்சா? இப்போ இங்கே வருவோம். இவனுக்கு அதாவது he is a negative charge. He has 2 forces. One is due to this q1, one is due to this q2. ஓகே, இவனுக்கு ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால இவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்க, they will try to attract him. They will be attracting him towards the lines of forces. See, you can see 2 ஃபோர்ஸஸுமே along the lines ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 2 ஃபோர்ஸுக்கு திரும்பவும் பேரலோகிராமில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா he will be along the third side of the parallelogram. Okay. Sorry. Now guys, I hope it is clear for you. இப்போ நீங்கள் தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். q1 அப்போ நீங்கள் f1க்கு சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி சால்வ் பண்ணுறது, காமன் ஃபார்முலா, ரிசல்டன்ட் ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். f1 அப்படின்னு நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் அகைன் f² ப்ளஸ் f² ப்ளஸ் 2f into f into cos theta. What is the angle between them? Try to find it guys. What is the angle between them? Try to find it. Okay, totally பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி. இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ உள்ள இருக்க ஆங்கிள் 60, இங்கே 60, இங்கே 60. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 120. ஏன்னா 120 + 60 gives you 120 + 60 gives you 180. அப்போ the angle between this f and f வந்து 120 டிகிரி. அப்போ தீட்டாக்கு பதிலாக 120 டிகிரி போடுங்க. That's all. Again, it's a work for you guys. Try to find value for f1. Try to find value for f2. Try to find value of f3. f3க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் மட்டும் என்ன வரும்னா 16 வரும். பிகாஸ் இது 2 ஃபோர்ஸஸுமே இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் 60 டிகிரி போடுங்க, மற்ற ரெண்டுத்துலேயும் 120 டிகிரி போடுங்க. அகைன் it is 120 டிகிரி. Am I clear? Yes. Right. Thank you guys. Okay, so please solve this sum, check the answer. It's an NCERT based question. You can check the answers from NCERT. I strongly believe not only in NCERT, state board la irukkudiya books, state board books la irukkudiya sums adiyum neenga paathu dhaan aaganum. Okay, neenga இந்த டாபிக்கை லேர்ன் பண்ணிட்டு if you are state board student,
இது வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கை எப்படி படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்ஸ் ஆஃப்டர் கெட்டிங் எ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் திஸ் கான்செப்ட், மை ரெக்வஸ்ட் கோ டு யுவர் ஸ்டேட் போர்ட் புக். அதில் ஒரு எக்ஸாம்பிள் நியூமரிக்கல் இருக்கும் கைஸ். சூப்பர் பொசிஷன் ஆஃப் பிரின்சிபலுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் நியூமரிக்கல்ஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் 4 கோஆர்டினேட்ஸ்லேயும் ஒரு சார்ஜஸ் வச்சுருப்பாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த கொஸ்டின். ஓகே, அந்த கொஸ்டினை ஜஸ்ட் கொஸ்டின் உங்கள் நோட்டில் காப்பி பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி ஈஸி ஆக்சுவலி. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஃபார் அ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் வெறும் என்சிஆர்டி படித்தா மட்டும்தான் சார் என்னால் மார்க் எடுக்க முடியலாம் கிடையாது நீட் எக்ஸாம்ஸில். ஓகே, யூ கேன் ஸ்டடி ஸ்டேட் போர்ட் புக்ஸ். நான் அதுக்கு வீடியோவே தனியாக பண்ணியிருக்கேன் கைஸ். கோ அண்ட் வாட்ச் த வீடியோ ஆக்சுவலி. ஓகே, யூ கேன் கெட் அண்ட் கிளியர் பிக்சர். ஸ்டேட் போர்டில் இருக்க சம்ஸை எப்படி நியூமரிக்கல்ஸ் எப்படி வந்து கான்செப்ஷுவலாக நீட்டில் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஓகே, லாஸ்ட் இயர் 18 questions were directly, this year it was around 15-16 questions were directly from the state board book. It is repetitive. Okay, ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் அந்த சம்ஸ் எடுத்து புரிஞ்சு போடுங்க. that is a mandatory thing required by your side. Okay, yes. 4 equal charges of 16 microcoulomb are placed on the 4 corners of the square of side 0.2 meters. Calculate the force on any one of the charges. Any one of the charges. It's a square guys. Okay, இவ்வளோ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா mostly triangular shapesல இருந்தது, but இந்த டைம் வந்து it's a square. Okay, 4 charges each of 16 microcoulomb கொடுத்துட்டாங்க. நான் ஒரு டிஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணினா Q1 இது Q2 Q2 Q3 Q4 அப்படின்னு எழுதிட்டேன் guys. ஆக்சுவலி இந்த 4 சார்ஜஸோட வேல்யூ ஒரே வேல்யூ தான் 16 மைக்ரோகூலும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, இந்த 4 சார்ஜஸோட வேல்யூ 16 மைக்ரோகூலும். நான் இருந்தாலும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக Q1 Q2 Q3 Q4னு எழுதியிருக்கேன். ஓகே, அண்ட் எப்போலாம் நீங்கள் நேமிங் கொடுக்குறீங்களோ எய்தர் கோ இன் அ கிளாக்வைஸ் மேனர் ஆர் எய்தர் கோ இன் ஆன்டி கிளாக்வைஸ் மேனர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா Q1 Q2 போட்டு இங்கே Q3 போடுவாங்க. அது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எய்தர் கோ இன் அ கிளாக்வைஸ் மேனர் அல்லது ஆன்டி கிளாக்வைஸ் மேனர். ஸோ கோ இன் அ சைக்ளிக் வே. இது எதர் கிளாக்வைஸ் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ். ஓகே, அண்ட் இதோட சைட்ஸ் எவ்வளோ கைஸ் கொடுத்துருக்காங்க? 0.2 மீட்டர். அதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நீங்கள் எந்த நம்பரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ஏ. அந்த ஏவோட வேல்யூ கொஸ்டின் வைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0.2. ஓகே, இப்போது அவன் சொல்கிறது என்னன்னா எந்த ஒரு சார்ஜான நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். ஏன்னா லாஜிக்கலி சீங் இந்த Q1 Q2 Q3 Q4 நாலுத்துக்குமே சேம் வேல்யூ ஆஃப் சார்ஜ் நேச்சர் இருக்கிறதுனால இது ஒரு ஸ்கொயர் அக்ராஸாக நீங்கள் வச்சுருக்கிறதுனால நாலுத்துலேயும் நெட் ஃபோர்ஸோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். நாலுத்துலேயும் நெட் ஃபோர்ஸ் வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் Q1 பிக் பண்ணிக்கலாம், Q2 பிக் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப்பான் யூ, நீங்கள் எதை வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். நான் பிக் பண்ண போகிறது Q2 கைஸ். நான் பிக் பண்ண போகிறது Q2. ஓகே, ஸோ Q2 மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸஸ் ஃபஸ்ட்டு Q1னால. ஸோ Q1 Q2 இஸ் கனெக்டட் பை திஸ் லைன். ஓகே, அப்போது இதனால் அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்ட் ஆகும். ஏன்னா Q1 Q2 சேம் நேச்சர் ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இட் இஸ் F1 acting along this direction. Force F1 is acting along this direction. Q3னால இப்படி, this is F3 now. F3 will be acting along this direction. ஏன்னா Q3 Q2 same charge repel பண்ணுது. Okay, it is repelling out. Q4 Q2 again it will repel, but இதை கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு diagonal இப்படி போகும். So this will be F4 vector. F1 F3 F4 மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட சூப்பர் பொசிஷன் தியரம் படி நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸ் Q2 மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் மொத்தம் 3னால ஏற்பட்டிருக்கும். ஒன்று இஸ் டியூ டு Q1 Q4 அண்ட் Q3. அப்புறம் டைரக்ஷனை நான் அழகாக உங்களுக்காக மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கைஸ், இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ண முடியும். எப்படி சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் F1 F3யோட ரிசல்டண்ட்டை கண்டுபிடிங்க. F1 F3யோட ரிசல்டண்ட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது எங்கே சார் இருக்குன்னா இதே லைன்லேயே இருக்கும். ஓகே, திஸ் வில் பி தி ரிசல்டன்ட் ஆஃப் F1 அண்ட் F3. நீங்கள் மற்ற சார்ஜஸ்னால ஃபர்ஸ்ட் வெக்டார் சொல்யூஷன் முடிச்சிடுறீங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் F1 அண்ட் F3னால ஏற்படக்கூடிய ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா சேம் லைன்ஸ் F4 லைன்லேயே இருக்கும். அப்போது டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன், that is the net force acting on Q2 என்னவா இருக்கும் அப்படின்னா this resultant force plus F4. இதை நீங்கள் எடுத்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் guys. So that will be getting the answer. Shall we do guys? Shall we do it? F1
ஃபர்ஸ்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு F1 வேல்யூ எழுதுறோம். F1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா K Q1 Q2 divided by distance என்னது A square. And we know very luckily like இதோட வேல்யூ என்னதான் Q1 Q2 வேல்யூ சேமா இருக்கனால அப்ப KQ square by A square தான் F1 ஓட வேல்யூ. F2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? சாரி F3 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? F3 ஓட வேல்யூ K again Q square divided by A square. F3 ஓட வேல்யூ. F4 ஓட வேல்யூ செக் பண்ணுங்க. ஓகே. நான் கொஞ்சம் ஸ்லைட்டா நவுத்திக்கிறேன் गाइस. இங்க சால்வ் பண்ணுவோம். F4 ஓட வேல்யூ என்ன இருக்கும்? See, F4 is nothing but the force acting on this Q2 due to Q4. Q4 னால Q2 ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம F4 அப்படினு சொல்றோம். அப்ப நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. Q4 க்கும் Q2 க்கும் இருக்க லெந்த் என்னவா இருக்கும்? If you are a mathematics students, tell me what is the value of this diagonal? Length of the diagonal. Length of the diagonal. Length of the diagonal. It will be A root 2. Okay. இதை நீங்கள் பைத்தாகரஸ் தியரம் வச்சு போட்டிங்க அப்படின்னா இந்த தேர்ட் சைடு ஹைப்போட்டனிஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் வரும். அப்போ 2A ஸ்கொயர்ன்ற மாதிரி வரும். நீங்கள் ஏவை வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா it will be A root 2. சிம்பிள். அப்போ இந்த லென்த் வந்து நீங்கள் A root 2னு வச்சுக்கோங்க. இங்கே கீழே டிஸ்டன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அதாவது K Q ஸ்கொயர். எனிவே Q4லையும் Q2ல இருக்கிறது ஒரே வேல்யூ தான். அப்போ Q ஸ்கொயர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் போடுறப்போ A root 2 ஓட ஸ்கொயர். ஸோ திஸ் பிகம்ஸ் 1/2 into K Q square by A square. A root 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ A ஸ்கொயர் root 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 2 ஆகிடும். ஸோ F4 ஓட வேல்யூ இதுதான். இப்போ F1 F3 ஓட வேல்யூ செக் பண்ணுங்க guys. F1 F3 ஓட வேல்யூ பாருங்க சேம் வேல்யூ. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட ஃபார்முலாவை எடுத்து போடுறீங்க. அந்த இடத்துல Fr which is equal to root of F1 square plus F2 square plus 2F1 F2 cos theta. இங்க cos theta வேல்யூ என்னது? F1 க்கும் F3 க்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. அப்ப என்ன வரும்? சாரி F1 F3 guys. F1 and F3 நான் ஒரு ஃப்ளோல F1 F2 ன்னு போட்டுட்டேன். it is F1 and F3. okay. F1 square plus F3 square plus 2F1 F3 into cos 90. we know cos 90 is 0. அப்ப மீதி என்ன இருக்கும்? F1 square plus F3 square ன்னு இருக்கும். we know that both the values are same. அப்போ Fr will be nothing but நீங்க இந்த வேல்யூஸ்லாம் எதுவுமே போட வேண்டாம். make simple things clearly. okay. take simple make things clear to you. root of F square plus F square which becomes root 2F square. அப்போ resultant force ஓட வேல்யூ ஆனது just F root 2 அப்படின்ற மாதிரி வரும். ஆனா இந்த F ஓட வேல்யூ என்னன்னா இங்க எழுதிருக்கீங்க இல்லையா K Q square by A square அதோட வேல்யூ தான், வேற ஒண்ணுமே கிடையாது. okay. so after this நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்ல எடுத்துட்டு போய் நீங்க போட போறீங்க. நெட் ஃபோர்ஸ் ஓட வேல்யூ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் plus the F4 force. so final net force will be nothing but F root 2 plus this value. okay. plus K Q square plus divided by 2A square. இந்த F நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா guys என்ன வரும்? K Q square by A square plus K Q square by 2A square ன்ற மாதிரி வந்திருக்கு. so when you solve this you will be getting the answer into root 2. okay. into root 2. so this is how we will be solving it guys. okay. I hope இந்த क्वेश्चन உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். and again நீங்க வேல்யூஸ் எடுத்து உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, it will be easy for you. நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி சம்ஸ்ல நீங்க எடுத்தோன வேல்யூஸ்ல போடிங்க அப்படினா உங்களுக்கு சப்ஸ்டிட்யூஷன் கஷ்டமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. once எல்லாத்தையும் டிரைவ் பண்ணி ஃபைனலா ஒரு ஈக்குவேஷனா கொண்டு வந்த பிறகு எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, you will be getting the answer easily. okay. yes, this is fine guys, this is fine.
Today I'll give a small glimpse about electric field பற்றி மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் குலும்ஸ்லாம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சூப்பர்போசிஷன் பிரின்சிபல் இதெல்லாம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். அதில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸாக சொல்ல போகிறது இட்ஸ் அபவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இந்த சாப்டர் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஒரு வார்த்தை சார்ஜஸ். ஸோ ஒரு சார்ஜை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ். லெட் மீ காமன்லி கால் இட் அஸ் அ சார்ஜ். ஓகே, ஒரு சார்ஜ். இந்த சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ரீஜியன் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் க்ளோஸ்ட் பாத் எதை வேணால் சொல்லலாம். அதுக்கு பேர் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பொதுவாக அந்த வார்த்தைகளை மூவிஸில் பார்த்துருப்போம். இது என்னோட ஏரியா, இதுக்குள்ளே நீங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஹீரோஸ் டைலாக் பேசுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ காமனாக அந்த காமன் டைலாக் பேசுவோம். அதே மாதிரி தான் இந்த சார்ஜுக்குன்னு தன்னை சுற்றி ஒரு அமைப்பு இருக்குது. தன்னை சுற்றி வந்து ஒரு ஃபீல்ட் ரீஜன் இருக்குது. ஓகே, இந்த ரீஜியனுக்குள்ளே இன்னொரு சார்ஜ் வந்தால் தான் அது ரியாக்ஷனே பண்ணும். விச் மீன்ஸ் எதர் ரிப்பலோ இல்லை அட்ராக்டோ அது பண்ணணும் அப்படின்னா ஒரு சார்ஜுக்கும் இன்னொரு சார்ஜுக்கும் இடையில இன்ட்ராக்ஷன் ஜோன் இருக்கணும். யோசிச்சு பாருங்கள். இப்போ என் கையில் நான் சார்ஜ் வச்சுக்கிறேன். தட்ஸ் நாட் பாசிபிள். ஜஸ்ட் சொல்கிறேன், ஒரு சார்ஜ் என் கையில் வச்சுக்கிறேன். ஓகே, 2 ரூம் தள்ளி என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு சார்ஜை கையில் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்துக்கு இடையில ஏதாவது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனும் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த 2 சார்ஜை நான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு கிட்ட பக்கத்தில் கொண்டு வரப்போ தான் இதுக்கு இடையில் என்ன கிரியேட் ஆகும்னா இதர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். எதிர் ரெண்டுமே சேம் நேச்சராக இருந்ததுன்னா ரிப்பல் ஆகும். ஆப்போசிட் நேச்சர் வந்து அட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட் நம்ம படிச்சிருக்கோம். அந்த இன்ட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கு இன்ட்ராக்ஷன் நம்ம சொல்கிறது என்னது கைஸ்? ஃபோர்ஸ். இன்ட்ராக்ஷன்ற வார்த்தை நான் சொல்கிறேன்னா இப்போ மீனிங் ஏதோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனாக இருக்கலாம். அது நடக்கணும், அது ஏற்படணும் அப்படின்னா ஒரு சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸ் ரீஜனுக்குள்ளே இன்னொரு சார்ஜ் வரணும். அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ரீஜனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ரீஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு காமன் மேன் டெஃபினேஷனாக சொல்கிறோம். ஓகே, இட்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன் கிடையாது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது இட்ஸ் லைக் காமன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு புரியணும், ஒரு பேசிக்காக அந்த கான்செப்ட் மடையில் ஏறுன்றதுக்காக சொன்னது. ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது ஒரு சார்ஜ் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ரீஜன். ஓகே, ஸோ நம்ம இந்த சோர்ஸ் சார்ஜ் எடுத்துக்கலாம். சார் வாட் யூ சேட் லைக் சோர்ஸ் சார்ஜ்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. சோர்ஸ் சார்ஜ் அப்படின்றது நம்ம இனிமேல் இந்த டாப்பிக்கில் இதை யூஸ் பண்ணுவோம் கேஸ். சோர்ஸ் சார்ஜ் ஏன் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள். சோர்ஸ் சார்ஜை சுற்றி ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் சோர்ஸ் சார்ஜை சுற்றி ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, see the value of electric field around this source charge is of good amount and it will have a good magnitude. Okay, அதுக்கு ஒரு ப்ராப்பர் வேல்யூ, டிஃபைன்டு வேல்யூ இருக்கும். அவ்வளோதான். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் சோர்ஸ் சார்ஜ். ஓகே, பொதுவாக யோசிச்சு பாருங்கள். சோர்ஸ், we have light source, we have heat sourceன்னு சொல்கிறோம். அப்போ அதுதான் ஒரு ஆரிஜினேட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ நான் சோர்ஸ் சார்ஜ்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த சார்ஜுக்கு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வேல்யூ இருக்கும், கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை சுற்றி இருக்கும்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதுக்கு பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா வில் ஸ்டடி சம்திங் கால்ட் அஸ் டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ் Q0 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னா? சோர்ஸ் சார்ஜுக்கு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் குட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் நேச்சர் இருக்கு இல்லையா? ஆனால் டெஸ்ட் சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா வெரி லிமிட்டட், நெக்லிஜிபிள் வேல்யூ ஆஃப் சார்ஜ் தான் இருக்கும். ஸோ அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது ரொம்ப வீக்காக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ஆனால் அது ரொம்ப வீக்காக இருக்கும். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த டெஸ்ட் சார்ஜை நான் ஒரு சோர்ஸ் சார்ஜ் பக்கத்தில் கொண்டு வரேன்னா இந்த டெஸ்ட் சார்ஜினால பெரிய பாதிப்பு யாருக்கு இருக்காதுன்னா நம்ம சோர்ஸ் சார்ஜுக்கு இருக்காது. அதோட ஸ்டெபிலிட்டி, அதோட ஈக்லிபிரியம் எதுவுமே பாதிக்கப்படாது. ஓகே, ஸோ டெஸ்ட் சார்ஜ் நம்ம இந்த சோர்ஸ் சார்ஜ் பக்கத்தில் கொண்டு வரப்போ நத்திங் வில் சேஞ்ச் ஃபார் தி சோர்ஸ் சார்ஜ். எந்த விதமான பாதிப்பும் அதுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் சோர்ஸ் சார்ஜை டெஸ்ட் சார்ஜ் பக்கத்தில் கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் சார்ஜுக்கு சம் இம்பேக்ட்ஸ் இருக்கும். ஓகே, இது பேர் சொன்ன மாதிரி டெஸ்ட் சார்ஜ் இட்ஸ் யூஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸஸ். ஓகே, இதுதான் கைஸ் நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் சார்ஜை சுற்றி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் ரீஜன் ட்ராப் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன டாட்டர் லைன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இந்த ஜோனுக்குள்ளே
நான் ஒரு டெஸ்ட் சார்ஜை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் கேசஸ் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்றது ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜாக தான் கைஸ் இருக்கும். ஓகே, அதோட சார்ஜ் நேச்சர் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கிறதுனால அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதுக்கு as I said, அதுக்கு ரொம்ப ஒரு துல்லியமான வேல்யூ இல்லாததுனால நம்ம என்ன எடுத்துப்போம்னா ஆல் கேசஸில் we will try to say it as a positive charge. ஓகே, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட் சார்ஜை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வைக்கிறப்போ this will experience force. This will experience force. The source charge பக்கத்தில் நான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்து வைக்கிறப்போ this will experience force. அப்போ by definition the force experienced by a unit positive test charge is termed as electric field. Is termed as electric field. Is my voice audible? Yes, sorry guys for a small technical issue. Is my voice audible? Yes, sorry guys for a small technical issue. Is my voice? Yeah, we'll continue. Right. So the force experienced by a unit positive test charge is termed as electric field. அப்போ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அதோட ரிலேஷனை எழுதணும் இல்லையா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ். தட்ஸ் ஆல். This is the expression of electric field. Okay, it is nothing but the force experienced by a unit positive test charge. Okay, force per unit test charge. யூனிட் ஒரு டெஸ்ட் சார்ஜோட வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கேன் கைஸ். ஐ வாஸ் கிவிங் an explanation on electric field. அது என்ன ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சொல்லியிருக்கேன். வித் ரெஸ்பெக்ட் டு டெக்ஸ்ட் புக் அதோட டெஃபினேஷன் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ். ஓகே, அப்போ அதோட SI யூனிட் என்னவாக இருக்கும்? வாட் வில் பி தி SI யூனிட் ஃபார் திஸ்? SI யூனிட் வில் பி ஃபோர்ஸுக்கு நியூட்டன், சார்ஜுக்கு கூலும். அப்போ கூலும் மேலே வந்ததுன்னா கூலும் இன்வர்ஸ். ஓகே, நியூட்டன் கூலும் inverse will be the SI unit of electric field. And I need you to solve the dimension of electric field also. Okay guys, நம்ம chapter 1ல இதை பார்த்துருக்கோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் டைமென்ஷனோட ஃபார்முலாவை சால்வ் பண்ணி பாருங்கள். யூ நோ டைமென்ஷன் ஆஃப் force as well as the dimension of charge ரெண்டுத்தையும் வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைமென்ஷன்ன்றதை ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, I'm just stopping here guys. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கான்செப்ட்ஸ் ப்ளஸ் நியூமரிக்கல் சால்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் த சப்போர்ட் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் people who gave me a good support. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம் guys together. What are the things necessary உங்களுக்கு தேவையானது நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. I'll be interacting with you. And உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் you can text us. Okay, maybe வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். You can text us. Maybe your parents may text us regarding any enquiries. டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. அஸ் லைக் லாஸ்ட் வீக் நடந்த மாதிரி வெனஸ்டே நாளைக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அட்டன் தோஸ் டெஸ்ட். ஆக்சுவலி யூ வில் பி கெட்டிங் சம்திங். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம எந்த லெவலில் இருக்கோம் எவாலுவேட் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஈவன் சலீம் சார் மார்னிங் கிளாஸில் அதை பற்றி பேசியிருக்காங்க. கெட் அன் ஐடியா ஓவர் இட். ஸோ டுமாரோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கவுண்ட் டு ரைட் தி எக்ஸாம் கைஸ். ஓகே,
சரி டெஸ்ட் போர்ஷன்ஸ்ன்றது நீங்கள் அந்த 1 வீக் ஃபுல்லாக நடந்த சிலபஸ்க்கான போர்ஷன்ஸ் அதான் கைஸ் இருக்கும். ஓகே, காமன் தான் இது. ஸோ நீங்கள் ஒரு 1 வீக் லெக்சர்ஸ் நீங்கள் என்னன்றதை பார்த்துட்டு அதுதான் நீங்கள் டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. அண்ட் ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க, சார் இது வந்து சாப்டர் வைஸ் டெஸ்ட் மாதிரி இருக்குமா இல்லை ஹோல் மாக் டெஸ்ட் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அ ஹோல் மாக் டெஸ்ட் கைஸ், இட்ஸ் அ சாப்டர் வைஸ் டெஸ்ட். ஓகே, அந்தந்த வீக் ஷெடியூல் எப்படி போகுதுன்னு நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். மந்த்லி பிளானருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வீக் டெஸ்டஸ் போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ until that guys, thank you for everything. So we'll meet soon. Okay, thank you.